23வது கணக்கு. A, B என்பன சம வரிசையுள்ள இரு சமச்சீர் அணிகள் எனில் பின்வருவனவற்றை நிறுவுக. ஃபர்ஸ்ட் ஒன் AB + BA என்பது சமச்சீர் அணியாகும். செகண்ட் ஒன் AB - BA என்பது எதிர் சமச்சீர் அணி ஆகும். இப்போது சமச்சீர் அணி அப்படின்னு சொன்னால் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரியாம்மா? இப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு சமச்சீர் அணி அப்படின்னு சொன்னால் என்ன சாமி கண்டிஷன் நமக்கு எடுத்துக்கிறது என்னென்னா, சமச்சீர் அணி ஆகும் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சமச்சீர் அணியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் தரவு ஃபஸ்ட் ஒன்னுக்கு தரவு போகலாமா? நமக்கு என்னென்னு தெரியும், A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A, B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B. ஓகே, இப்போது இது ரெண்டுத்துக்குமான தரவும் இது தான். பட் சமச்சீர் அணின்னு சொன்னால் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A, B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B. எதிர் சமச்சீர் அணின்னு சொன்னால் அது என்னன்னா A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A, B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -B அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போது அவங்க கேட்டிருக்கிறது AB + BAன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டுமே நான் ஏன்னு எடுத்துக்கிட்டால் AB + BA த ஹோல் டிரான்ஸ்போஸ் போடலாமா? ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்துருக்கோம். அங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே இந்த டிரான்ஸ்போஸ் ஆனது இதுக்கு சொந்தம். AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் + BA த ஹோல் டிரான்ஸ்போஸ் பிரித்து எழுதுகிறோம். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். அதாவது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்ச ஃபார்முலா பிரகாரம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B டிரான்ஸ்போஸ் எழுதலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் B டிரான்ஸ்போஸ் என்னென்னு எழுதலாம், B இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? A டிரான்ஸ்போஸை ஏன்னு எழுதலாம். ப்ளஸ் A டிரான்ஸ்போஸை ஏன்னு எழுதலாம், B டிரான்ஸ்போஸை Bன்னு எழுதலாம். இப்போது இதை மாற்றி எழுதணும் அர்த்தத்தில் இது ப்ளஸ் தான். இது ஆர்டர் பிரகாரம் எழுதணும் அப்படின்னா AB + BN எழுதலாமா? அதாவது 3 + 2 என்ன எழுதலாம், 2 + 3 எழுதலாம் தானே. +2 + 3 அவ்வளோதான். இது எப்படி எழுதினாலும் ஒரே இது தானே வரப்போகுது. அப்போது AB + BA த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு AB + BA அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்போது சமச்சீர் அணின்னு சொன்னாவே டிரான்ஸ்போஸும் அதுவும் எப்படி இருக்கணும் சாமி, சமமாக இருக்கணும். அப்போ டிரான்ஸ்போஸும் உள்ளே இருக்கிறது சமமாக இருக்குது, நிரூபிக்கப்பட்டது. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள் சாமி. எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொன்னால் என்ன வரணும், மைனஸ்ன்னு வரணும். அப்போ இதே தான் எடுத்து பண்ணிக்க போகிறோம். AB + BA ப்ளஸுக்கு பதில் என்ன போடுறோம், மைனஸ். ஏன்னா அங்கே மைனஸ் கேட்டிருக்காங்க. AB - BA த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி பிரித்து எழுதலாம். AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் - BA த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபார்முலா பிரகாரம் எழுதிக்கலாம் சாமி. இங்கே B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் - A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B டிரான்ஸ்போஸ். இப்போ B டிரான்ஸ்போஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம Bன்னு சொல்லலாமா? A டிரான்ஸ்போஸ் என்னன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். மைனஸ் A டிரான்ஸ்போஸ் என்னன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். B டிரான்ஸ்போஸ் என்னன்னு சொல்லலாம், Bன்னு சொல்லலாம். இப்போது இங்கே மைனஸை நான் வெளியே எடுக்கிறேன். இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ப்ளஸ். நான் மைனஸ் வெளியே எடுத்துட்டா இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு அங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துட்டேன், ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸை வெளியே எடுத்துகிறேன். அதாவது மைனஸ்னால் குறியை மாற்றுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ குறியை மாற்றினாங்க இருக்கும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் இது அப்படியே ஆர்டர் மாற்றி எழுதலாம். ப்ளஸ்ஸை முன்னாடி எடுத்துகிட்டு வரேன், AB - BA. இப்போ எதிர் சமச்சீர் அணினா எப்படி இருக்கணும் சாமி நமக்கு, AB - BA த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு வந்துருச்சு. எதிர் சமச்சீர் அணினா எப்படி இருக்கணும், A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -Aவாக இருக்கணும், B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -Bயாக இருக்கணும். அப்போ இது ஒட்டு மொத்தமாகவே இது வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மைனஸ்ன்னு வரணும். ஸோ மைனஸ் வந்திருக்கா, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டது. ஓகேம்மா?